வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம ஷோரூம் எங்கே இருக்குங்கண்ணா? நம்ம திருப்பூர் ஸ்ரீ அசாகா ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு ஊத்துக்குளி மெயின் ரோட்டில் கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் நீங்கள் ஊத்துக்குளியில் போயிட வேண்டாம், திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே இருக்குது கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்பே. ஓகேங்கண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு கார் ஷோரூமே ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க, எப்படி முடிஞ்சதுங்கண்ணா? உண்மையை சொல்ல போனால் யதார்த்தமான பேச்சு இருக்குது என்னவோ அதை நம்ம ஓப்பனாக வீடியோவில் காமிச்சிட்டோம், பேசுனது அதுதான். அதேமாரி வீடியோக்காக ஒன்றும் சொல்கிறது கிடையாது, நேரில் வந்து மாற்றி பேச கிடையாது, சேம் அதே தான் நம்ம. அதனால தான் இவ்வளோ தூரம் ரீச் ஆனிச்சு. ஓகேங்கண்ணா. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது கார் அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க, சில பேருக்கு வந்து ஒரு யூஸ்டு கார் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாதுங்க. சில பேர் வந்து வாங்கிட்டு அடடா ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கண்ணா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காரை பற்றி தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்களுக்கு தான் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, நம்ம சொல்கிற பேச்சை வச்சு நம்மளை நம்பி வந்து வாங்குறாங்க. அதனால் இந்தந்த வேலை இருக்குது, நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்தோம், அவங்க அந்த வேலையை செஞ்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸு கம்யூனிட்டி கொடுத்துக்கலாம். அதே வந்து தெரியாமல் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வாங்கிட்டு போயிட்டு என்னடா இவ்வளோ செலவாகி போச்சா அவ்வளோ செலவாச்சா ஆச்சு. நம்ம வந்து ஒரு யூஸுக்கு அவர் வாங்குறோம், அதில் கம்பல்சரி செலவு இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். பட் அது தகுந்த மாதிரி நம்ம விலையை பேசி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து டீசல் கார் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு வந்து பெட்ரோல் கார் பிடிக்கும். ஸோ அந்த கார்ஸ் எப்படி நான் பார்த்து வாங்க முடியும்? அது எனக்குமே சொல்லணும் பார்த்தீங்களா, அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டம் இல்லாதவங்க பெட்ரோல் கார் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபயரிங் டைப் போட்டோன்னே ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் நினச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கணும். நாசில் டைப்பு, இன்ஜெக்டர் அந்த மாதிரி டைப் எல்லாமே. கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரபிள் கம்பல்சரி அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கண்டிஷன் அடிக்கடி போயிருங்க. ஓகே. எது டீசல் காரில் எந்த வண்டியாக இருந்தாலுமே, பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் நம்ம ஓட்டாமல் வச்சு விட்டோம் அப்படின்னா பேட்டரிக்கு டவுன் ஆயிரும். சரி. இப்போ நம்ம ரெகுலர் யூஸ்னா டீசல் வண்டி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆமாம், ரெகுலர் யூஸ்க்கு டீசல் வண்டி தான். சார் இல்லை நான் எப்பாச்சும் ஒரு டைம் லாங் ட்ராவலுக்காக மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து பெட்ரோல் கிட்டத்தட்ட வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக் ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் இருக்கிறது பெட்ரோல் இருக்கிறது பெஸ்ட். ஓகேங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்லேயே வந்து நிறைய டைப் இருக்குங்க, செடான் இருக்குது, ஹேஷ்பேக் இருக்குது, எஸ்யூவிஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி மக்கள் வந்து எந்த மாதிரி கார் ப்ரிஃபர் பண்ணால் நல்லா இருக்கும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து அவங்க தனியாக பிடிச்சது. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எண்டவர் அப்போ இருந்து பிடிச்சது. அதனால் நான் வந்து ஃபோர்ட் எண்டவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைலேஜ் சமாளிக்க முடியாது, மெயின்டைன் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை நான் வந்து எடுத்துக்கல, எனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை தான் நான் பைக் ஆகட்டும் சரி கார் ஆகட்டும் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அதேமாரி மோட்டரை வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்குதா அந்த காரை வாங்க. அதேமாரி அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த வண்டியில் என்னென்ன செலவுகள் இருக்கும், எந்தெந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுட்டு அடுத்தது ரீசேல் வேல்யூ எவ்வளோ போகும். இல்லை என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எனக்கு ரீசேல் வேல்யூ இல்லைனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, அது பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும், அதனால் நான் அதை லைக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அவங்க பிடிச்ச வண்டி அவங்க சாய்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்கண்ணா. இப்போ சில பேர் வந்து அடிப்பட்ட வண்டி எதுன்னு தெரியாது, சில பேர் வந்து ஆக்சிடென்ட் வண்டி வந்து ரீபெயிண்ட் பண்ணி விற்பாங்க. அந்த மாதிரி வண்டி எப்படி நான் பார்க்க முடியும்? அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வண்டியோட பார்த்துருப்போம், ஷோரூம் டெலிவரி எடுத்தவங்க சேர்த்து முடிப்பாங்க, அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸ்க்ராச்சஸ் சின்ன சின்ன இது இருக்கத்தான் செய்யும். அது வந்து மோட்டர்லாம் சகஜமானது, அது வந்து யாரும் மோட்டர் வெஹிக்கிளையும் நல்லா தெரியும், அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் மெயினான அடி இந்த போஸ்ட்டு, அண்டர் பார்ட்ஸு, சேஸ் கட் பண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வண்டி தயவுசெய்து யாரும் எடுத்துட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை பார்க்கணும் வெளியே மட்டும் பார்க்க வேண்டாம், உள்ள இன்ஜின் பார்க்கணும், அடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பார்ட்ஸ் பார்க்கணும், சஸ்பென்ஷனாக எல்லாமே ஓவரால் டோட்டலாக செக் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன செலவுகள் இருந்தால் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுவே மேஜர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வண்டி பக்கமே நம்ம போக வேண்டாம். ஓகேங்க. இப்போ கலர் வந்து சில வண்டியெல்லாம் ஃபேட் ஆகிருக்கும். ஆமாம், அது என்ன காரணம்னா சில பேர் வந்து வெயிலில் நிறுத்தி வச்சது இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த பார்ட்ஸ் வந்து மாற்றி இருக்கலாம், அது வந்து தெரியாது இல்லைங்களா? கண்டிப்பாக தெரியாது. அதை வந்து எப்படி பார்த்து எடுத்துக்கிறோம் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பெயிண்ட் அடிக்கிறது, கலர் பேட் ஆகிறதுலாம் இயற்கை. அது வந்து வெளியே வண்டி நிறுத்திச்சுன்னா கம்பல்சரி பெயிண்ட் போகத்தான் செய்யும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு அதோட பெயிண்டோட தன்மை குறைஞ்சிரும். சரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச்சப் வண்டி நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், தப்பே கிடையாது. டோட்டலாக அடிபட்ட வண்டி இல்லை டோட்டல் லாஸ் வண்டி அந்த மாதிரி வண்டி நீங்கள் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஹிஸ்டரியே வந்துருந்துச்சுன்னா அது நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா கம்பெனி வந்து ஒரிஜினாலிட்டியாக 95% ஒரிஜினாலிட்டி குவாலிட்டி கொடுத்துருவோம். சரி. சின்ன முட்டல் தட்டலாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, யூஸ்டு கார்ஸ் வந்து எப்படி பார்த்து எடுக்கிறது அப்படின்னு. நம்மளோட அனுபவம் பெற்ற கை, அதாவது அர்ஷா கார்ஸ் அண்ணா வந்து நம்ம கூட வந்து அவரோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே.